ஆக்டர் பிரதீப் ராவத் அவர்கள் கடைசியாக என்ன உணவு சாப்பிட்டாரு அப்படின்னும், மேலும் எதனால அவருக்கு உடல்நிலை ரொம்ப மோசமா போச்சு அப்படின்னும், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷனலா சொல்லி சொல்லி எழுதியிருக்காங்க. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமால கஜினி படம் மூலியமா அறிமுகமாகியிருந்தவர் தான் பிரதீப் ராவத் அவர்கள். அந்த ஒரு படத்தோட மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து ஏகப்பட்ட தமிழ் படங்கள்ல நடிச்சிருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஜில்லால நடிச்சிருக்காரு, வீரம்ல நடிச்சிருக்காரு, இன்னும் ஏகப்பட்ட தமிழ் படங்கள்ல நடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம், பெங்காலி அப்படின்னு ஆல் லாங்குவேஜஸ்லையுமே படங்கள் பண்ணியிருக்காரு. கடந்த 5 வருடங்களாகவே இவருக்கு புற்றுநோய் இருந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக இரத்த புற்றுநோயினால் இவர் ரொம்பவே அவதிப்பட்டிருந்தார். முதல் 3 வருஷத்தில் புற்றுநோயை க்யூர் பண்ணியிருந்தாங்க. பட் மறுபடியும் 2 வருஷத்தில், அதுவும் கடந்த 1 வருஷமாகவே அவருக்கு ரொம்ப முடியாமல் போயிருக்கு. புற்றுநோய் வரதுக்கு முன்னாடியே பிரதீப் ராவத் அவர்களோட உணவு பழக்க முறை அப்படிங்கிறது சரியாக இல்லாமல் இருந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சில பேட் ஹேபிட்ஸ் அவர்கிட்ட இருந்திருக்கு. அதாவது மது பழக்கம் அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கு, புகைப்பிடித்தல் பழக்கம் அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கு. குறிப்பாக அவர் சினிமாவில் வில்லன் தானே, அதனாலேயே நிறைய சிகரெட் பிடிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ட்ரிங்கிங் பண்ணுறது போன்ற ஒரு சில காட்சிகளுக்காகவே அவ்வளோ அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. மேலும் மது பழக்கம் இருந்தாலும் சரியாக சாப்பிட்ருந்தா பிரச்சனை இல்லை, அவர் சரியாக சாப்பிட மாட்டாராமா. அண்ட் மது பழக்கம் இருக்கிறதுனால அதிகமாக நான்வெஜ்ஜும் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் அவருக்கு பார்த்தீங்கன்னா சரியான சாப்பாட்டு பழக்கம் இல்லாமல் இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே புற்றுநோய் வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு சாட் அப்படிங்கிறதே ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க ஒரு பத்திய உணவு மாதிரி தான் அவர் கடைசி நேரங்களில் சாப்பிட்ருக்காரு. இட்லினா 2 இட்லி, தோசைனா 1 தோசை, அதோட காய்கறிகள் அதிகமாக, இதெல்லாம் தாண்டி சீக்கிரமாக செரிக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஃபுட்டை தான் அவர் கன்சியூம் பண்ணியிருக்காரு. குறிப்பாக லிக்யூட் ட்ரிங்கிங்லாம் அதிகமாக கன்சியூம் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் அவர் கடைசியாக சாப்பிட்ட உணவு அப்படின்னும், அவர் நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிற டைமில் எதையுமே சாப்பிடாம அனுபவிக்காமல் போயிட்டாரு அப்படின்னு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லி சொல்லி அழுதுருக்காங்க. அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, ஆக்ட்ரஸ் சைத்ரா ரெட்டி அவர்கள் அவருடைய கணவரான ராகேஷ் சமலா அவர்களை டிவோர்ஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரசிகர்கள் எல்லாருமே கேட்டு வந்துட்டு இருக்காங்க. யாழினி மோகினி அப்படிங்கிற சீரியல் மூலியமாக தமிழ் சின்னத்திரைக்கு அறிமுகமானவங்க தான் சைத்ரா ரெட்டி. அதை தொடர்ந்து ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் சீரியல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட கயல் அப்படிங்கிற சூப்பர் ஹிட் சீரியலில் ஒர்க் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ராகேஷ் சமலா அப்படிங்கிறவங்களோட காதல் திருமணம் நடந்திருந்துச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கக்கூடிய இந்த ஒரு கப்பல் சமீப காலமாக அவங்க எந்த ஒரு போஸ்ட்டுமே போடாமல் இருக்காங்க. சைத்ரா மட்டும்தான் போஸ்ட் போட்டு வந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் ராகேஷ்க்கு பிறந்தநாள் வந்திருக்கு. அதுக்கு வாழ்த்து சொல்கிறப்ப கூட அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோ போட்டு, இது நாங்கள் இப்போ சேர்ந்து எடுத்ததில்லை அப்படின்னு சைத்ரா ரெட்டி கீழே பெண் குறிப்பாக போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்து அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டை போகுதா, இந்த மாதிரி தானே ஃபஸ்ட்டு இன்ஸ்டாவில் கப்புள்ஸ் ஸ்டார்ட் ஆகும், எல்லா ஃபோட்டோஸையும் ரிமூவ் பண்ணுறது. ஸோ அதை தான் இவங்க பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. சைத்ரா ரெட்டி இதற்கான ஒரு விளக்கம் கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.